யுஎன்ல ஒரு ஆச்சரியம், ஆனால் உண்மை அப்படிங்கிறது போல ஒரு செய்தி நடந்திருக்கு. யுஎன்ல ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்திருந்தாங்க. அமெரிக்க நட்பு நாடுகள், அதுவும் குறிப்பா அரபுலக நாடுகள். ஏன்னா இவங்க கொண்டு வந்தாங்கன்னா எதிர்ப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல கொண்டு வந்திருப்பாங்க போல தெரியுது. ரஷ்யா, சைனா யாரு வீட்டோ போடுவாங்க அப்படிங்கிறதுல ஒரு போட்டியில பண்ணா கைய தூக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது பிரான்ஸ் வீட்டோ அப்படிங்கிறது போல 3 நாடுகள், ரஷ்யா, பிரான்ஸ், சைனா 3 நாடுகள் இணைஞ்சு அரபுலக நாடுகள் இருப்பாங்க இல்லையா, ஐநா சபையில பெஹ்ரைன், யுஏஇ அவங்க தலைமையில கொண்டு வரக்கூடிய அந்த மிலிட்டரி ஆக்ஷன், ஈரானுக்கு எதிராக ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை ஓபன் பண்றதுக்காக ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வர ட்ரை பண்ணாங்க. அதுல 3 நாடுகள் பாத்தீங்கன்னா வீட்டோ போட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படி அது வேலை செய்யும், அதுல எதுவும் ரெசல்யூஷன் எதுவும் நடக்காது. ஐநா சபையில பாத்தீங்கன்னா மக்களை ஒருங்கிணைச்சு யூஎன் வாரா கொண்டு வந்துடலாம் இதையா அப்படிங்கிற அமெரிக்கா யோசிச்சிருக்காங்க. நம்ம முன்னாடியே அவங்க கிட்ட சொன்னதும் அந்த டைம்ல என்னடா நீ அப்படிங்கிற போல நீங்க என்னைய பார்த்து சொல்லியிருக்கலாம். பட் இருந்தாலும் நான் உங்ககிட்ட திரும்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான், அமெரிக்கா டைரக்டா எந்த ஒரு வார்லயும் தன்னிச்சையா இன்வால்வ் ஆக மாட்டாங்க. அது மாதிரியான ஒரு ஃப்ரேம் ஒர்க்ல அமெரிக்கா ப்ரிப்பேர் ஆகல. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு நாடு கிரவுண்ட் ஃபோர்ஸ் எடுத்துட்டு போய் ஒரு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க, அங்க இழப்புகளை சந்திக்க ஆளுங்க இருக்காங்கன்னா இவங்க அப்படியே ஓகே அப்படிங்கிறது போல விமானத்தை எடுத்துட்டு வந்தாங்கன்னா அப்படியே சீன் காட்டுறது, அப்படியே ட்ரைலர் எடுக்கிறது, ஹாலிவுட் படம் எடுக்கிற மாதிரி ஏதோ ஒரு வேலைகள் செய்யறதுன்னா செய்யலாமே தவிர, மற்றபடி களத்துல தனியா இறங்கி சண்டை பிடிக்கிற மாதிரியான ஒரு ஃப்ரேம் ஒர்க்குக்கு அமெரிக்கா ஒரு ராணுவம் தயார் அல்ல. அது தனியா வேற போகணும் அப்படின்னா சிக்கல் தான். அதுக்கே பாத்தீங்கன்னா பல நாடுகளோட துணை வேணும். வியட்நாம்ல பாத்தீங்கன்னா அமெரிக்கா தனியா வந்தாங்களா? இல்ல. பிரான்ஸ் மற்றும் நட்பு நாடுகளோட துணையோட இருந்தாங்க. சரி, சவுத் கொரியா, நார்த் கொரியால அமெரிக்கா தனியா வந்தாங்களா? இல்ல. அமெரிக்கா மற்றும் நட்பு நாடுகளோட வந்தாங்க. அங்கேதான் ஜெயிக்க முடிஞ்சா? இல்ல. வியட்நாம்ல ஜெயிக்க முடிஞ்சா? இல்ல. இதே போலதான் எந்த பகுதிக்கு நீங்க போனீங்கன்னாலும் அமெரிக்கா தனியா போக மாட்டாங்க. ஒரு நட்பு நாடுகளோட பட்டாளத்தை கூட்டிட்டு போவாங்க. ஏர் சப்போர்ட் தரணும். கிரவுண்ட் ட்ரூப்ஸ் தானே போங்க அப்படிங்கறத வேணா அமெரிக்கா தப்புன்னு செய்வாங்களே தவிர இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அது தனியா போய் நிக்கிறதுனா வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. அமெரிக்கா அப்பேற்பட்ட ஒரு ஃப்ரேம் ஒர்க்ல உருவாகலை. கூட்டத்தோட போய் கும்மி அடிக்கிறதுக்கு இருப்பாங்களே தவிர மற்றபடி எதுக்கும் பெருசாலாம் அவங்க செய்யற மாதிரி இல்லை. இந்த பின்பம் ஏர் ஸ்ட்ரைக் பண்றது இதுக்கெல்லாம் பண்ணா கெத்தான ஆளுங்க. களத்துல அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கல் தான். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன செய்ய போறாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆனா இப்ப ரஷ்யா, சைனா, பிரான்ஸ் பாத்தீங்கன்னா போட்டாங்க வீட்டோ. இதனால ஐநா சபையில ஒரு படையை உருவாக்கி அதுக்கப்புறம் மற்ற நாடுகள்ல அவங்களோட போர்க்கப்பல் அனுப்பிச்சு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் ஓப்பன் அப்படிங்கிறது போல ஒரு விஷயம் இல்லை. ஸோ 3 பர்மனன்ட் மெம்பர்ஸ் பாத்தீங்கன்னா அதுக்கு நகி சொன்னதுனால இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாய்ப்பு இல்லை. இதுக்கு முன்னாடி 2003ல இது போல ஒரு விஷயம் நடந்திருக்கு. அமெரிக்கா, யூகே ஜாயிண்டா பண்ண ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்திருக்காங்க, ஈரானுக்கு எகெயின்ஸ்டா ஒரு இன்வேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது போல. ஸோ அதுல பாத்தீங்கன்னா வீட்டோ போட்டிருக்காங்க பிரான்ஸ், சைனா, ரஷ்யா. அதுக்கப்புறம் இப்பதான் இது போல 3 நாடுகள் மூவேந்தர்கள் ஒன்றிணைஞ்சிருக்காங்கன்னா அது இங்கதான். இதுல யூகே கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கா இருந்து விட்ரா பண்ணிட்டாங்க அந்த டிராஃப்ட் ரெசல்யூஷன்ல இருந்து. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றது வரலாறு. ஈராக்ல என்ன பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் பண்ணா ஐநா சபையோட உதவிகள் கிடைக்காது. ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களே ஏதோ ஒரு கோலிஷன் ஆஃப் தானா முன் உதவும் கூட்டம் ஏதாவது செஞ்சாங்கன்னா பரவாயில்ல. இவங்க சீனாவை கூப்பிட்டு இருக்கனால சீனா ஏதாவது வீட்டோவும் போட்டதுனால அவங்க தப்புன்னு என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இந்த பிரச்சனைக்கு ஆணி வேர் என்ன, நீங்க இல்லீகலா பண்ண ஈரான் அட்டாக் பண்றதுனால தான் அவங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை பிளாக் பண்ணாங்க. நீங்க அட்டாக் பண்ணாம ஒன்றும் அவங்க பிளாக் பண்ணல. ஸோ நீங்க தான் தப்பு அப்படிங்கிறத அவங்க தப்பு மீண்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. மீண்டும்னா ஆமா ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப திரும்ப அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க சீனா தப்புல. இப்போ அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஆஃப் ரேம்ப், வே அவுட், வேர் இஸ் த வே, இது போல நகைச்சுவையான டைட்டில்ஸ் பாத்தீங்கன்னா மேற்கு மீடியாக்கள் தரப்பு வந்திருக்கு. அதாவது இது எப்படின்னா, இனிஷியலா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள்ட்ட போய் சொல்றாங்களா தெரியலையே, அவங்க தோத்துட்டு இருக்காங்க, வீரர்கள்லாம் பின்வாங்குறாங்க, இறக்குறாங்க அதிகமா, அவருக்கெல்லாம் போய் சொல்றாங்களா என்ன நடக்குதுன்ற விஷயங்கள் அவருக்கு தெரியுதா, பாவம் எல்லாம் சொல்லி ஏதோ சொல்லி புரிய வைக்கணும்ல, எப்படி போய் யாரு போய் அவர்கிட்ட சொல்றது நீங்க தோத்துட்டு இருக்கிறீங்கன்ட்டு.
இந்த மாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பேச்சுக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இனிஷியலா இந்த 2022லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ரூம் போட்டு சிரிக்கலாம் நம்மலாம். அந்த அளவுக்கான டைட்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் மேற்கு மீடியாக்கள்ல. இப்ப அந்த டைட்டில ட்ரம்ப் அவர்களுக்கு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, வேடிக்கையா இருக்கு. ஆ ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு ஃபிகர் அப்படிங்கிறது போல இருந்துச்சு. அப்படியே ஒரு ஐடியல் மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இப்படி இருக்கணும் அப்படிங்கிற நெனைச்சாரு. அப்புறம் இப்படிங்கிற மாரி ஆயிட்டாரே அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஆனா, இப்போ இந்த பிரச்சனை சீக்கிரமா முடியணும். ஆனா, அதே நேரத்துல அப்ஜெக்டிவ்ஸும் கிளியர் ஆகணும். ஏன்னா, ஒரு பத்திரிக்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டி குடுத்துருக்கிறாரு. நேரங்கள் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் பெய்டு தான். பட் இருந்தாலும் அதோட சாராம்சம் நான் சொல்லிடுறேன். நெறைய விஷயங்கள் எழுதியிருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய சாராம்சம். என்ன அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்த பிரச்சனைய முடிக்கணும். ஆனா, அவங்களோட அப்ஜெக்டிவ்ஸ், கீ அப்ஜெக்டிவ்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விட்டுக் குடுக்கக் கூடாது. ஈரான் கண்டிப்பா அணு ஆயுதம், அணு உலை அப்படிங்கிற சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல போக்கூடாது. அட் த சேம் டைம் ஆலைஸ் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் அவங்கள வந்து ட்ரம்ப் அவர்களுக்கு என்ன குடுக்குறாங்க? அழுத்தங்கள் குடுக்குறாங்க. இந்த கேம்பெயின் இன்னும் பெருமளவுல எடுங்க ஈரான போட்டு முட்டிப்போம். முட்டிச்சோர்ற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அழுத்தங்கள். ஆனா ட்ரம்ப் அவர்கள் சீக்கிரமா முடிக்கணும்னு நெனைக்கிறாரு. இது கூட பரவால்ல. இதுல இன்னொரு வேடிக்கையான ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, வெள்ளை மாளிகையோட சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் சூசி வில்ஸ் அவர்கள். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப கவலையா இருக்குங்க. கன்சர்னா இருக்கு அவங்களுக்கு. என்ன கவலை அப்படின்னு போல கேட்டீங்கன்னா, ட்ரம்ப் அவர்களுக்கு ஈரான் பத்தின போர் போர் விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பாசிட்டிவா இருக்கக்கூடிய விஷயங்கள மட்டும் ட்ரம்ப் அவர்களுக்கு சொல்றாங்களாம். அதாவது அவர் என்ன கேட்கணும்னு நெனைக்கிறாரோ, அத பத்தி மட்டுமே சொல்றாங்களாம். அதாவது மோட்டிவேட் பண்ற மாரி. அவர் என்ன தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறாங்களோ, அத மட்டும் மோட்டிவேட் பண்ணும் விதமா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்களாம். அதனால கீப் கோ அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்களும் முடிவெடுக்கிறாரு. அதுவும் ட்ரம்ப் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தினமும் காத்தால ஈரான்ல என்ன நடக்குது? எந்தெந்த பகுதிகள் தாக்கப்பட்டிருக்கு? பிரம்மாண்டமா வெடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள். அது 1 வருஷத்துக்கு முன்னாடி, 2 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தேடிட்டு வந்து போடுறாங்க அப்படிங்கிற போல ட்ரம்ப் அவர்களுக்கு தெரியல போல. ஒரு ஹைலைட் என்ன நடந்திருக்கு? நம்ம என்ன கேம்பெயின் பண்ணியிருக்கோம்? ஈரான்ல என்னெல்லாம் முடிச்சிருக்கோம்? அப்படிங்கிற விஷயங்கள ஒரு பேட்டில் ஃபீல்டு சக்சஸ் பேட்டில் ஃபீல்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா யுத்த களம் அப்படிங்கிறது போலயா இருக்கு. சும்மா ஒதுங்கி நின்னு கொண்டு போய் குண்ட போட்டு வர மாரி இருக்கு. இது எப்படி பேட்டில் ஃபீல்டு எடுத்துக்கிறதுன்னு தெரியல. பட் ஆனா பேட்டில் ஃபீல்டு சக்சஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோ கிளிப் வந்து பண்ணா ட்ரம்ப் அவர்கள் ஓ! நம்ம ஆளுங்க ஜெயிக்கிறாங்களா? ஓகே சூப்பர். கிரேட். நல்லா வெடிக்குது. பிரம்மாண்டமா வெடிச்சிருக்கு. ஓ! சேட்டலைட்ன்னு தெரியுதா? ஓ! சூப்பர். பிரிட்ஜ் அடிச்சாச்சா? அப்படிங்கிறது போல வந்து பண்ணா அவருக்கு ஒரே பாசிட்டிவா வந்து பார்த்தீங்கன்னா சொல்றதுனால, அவரும் இத கீப் கோயிங் அப்படிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேட்டா இருக்காங்களாம். அதாவது இதெல்லாம் வந்து இனிஷியலா புட்டின் அவர்கள் சொன்னாங்க. இப்போ மேற்கு மீடியாக்கள் அவங்களோட அதிபருக்கே இது போல சொல்றாங்களே, நகைச்சுவையா இருக்கே அப்படிங்கிறது போல இருக்கு. இதுக்கு கவுண்டர் கொடுக்கும் விதமா அப்பாஸ் அக்ராச்சி அவர்கள், அதாவது ட்ரம்ப் அவர்களே மாறி மாறி பேசிக்கிறாங்க அப்படின்னு கூட சொன்னாங்க. பென்டகான்ல இருந்து ஈரான்ல இருந்து கூப்பிடுற மாரி ட்ரம்ப் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி, ஐயா முடிச்சுக்கலாங்கய்யா அப்படிங்கிறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, பேசுறாங்களோ என்னமோ தெரியல. ஏன்னா, ட்ரம்ப் அவர்கள் கொஞ்சம் மனசு மாரி சரி ஓகே. ஈரான் முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற விட்டாங்கன்னா, போர் செய்யறத விட்டுட்டு பென்டகான் வந்துரலாம் இல்லையா? ஸோ அது போல வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்களா? அதனால தான் பேசிட்டு இருக்காங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்விகள். இது போல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் பவரா இருக்கக்கூடிய நாட்ட இப்படி ஏங்க பண்றீங்க? வச்சு செய்யுங்களே அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட்குள்ளேயே இருக்கு. பல அனலிஸ்ட் இது போல நகைச்சுவையா பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு போர். மக்கள் பெருமளவுல வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்படைறாங்க. இழப்புகள் இருக்கு. இதெல்லாம் ஒரு சைடு இருந்துகிட்டு தான் இருக்கு. பட் இருந்தாலும் அமெரிக்கா அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பாதாளத்த நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான தொடக்கங்கள் இந்த செய்திகள்லாம். இந்த டைம்ல அப்பாஸ் அக்ராச்சி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றாருன்னா, அந்த ட்ரம்ப் அவர்கள் சொன்னார் இல்லையா, பேக் டூ ஸ்டோன் ஏஜ். ஸோ அதுக்காக வந்து பண்ண ஒண்ணு சொல்லிக்கிறாரு. அதாவது ஒரு மிகப்பெரிய டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய காலத்துக்கும், கற்காலத்துக்கும் இருக்கு. அது என்ன தெரியுங்களா? ஆயில். ஆயில நிலத்துல இருந்து பம்ப் பண்ணவே இல்ல. மிடில் ஈஸ்ட்ல அந்த டைம்ல. பொட்டஸ் அதாவது பிரசிடென்ட் ஆஃப் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ். அதாவது ஷார்ட் ஃபார்ம் போட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ போட்டஸ் அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள ஆஃபீஸ்ல போட்டாங்க. ஸோ நீங்க என்ன சொல்றீங்க? திரும்பவும் கிளாக்க மாத்தணும்னு சொல்றீங்களா? அப்படிங்கள கேட்குறாங்க. ஸோ ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, அதுவும் குறிப்பா அப்பாஸ் அக்ராச்சி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ரெடிங்க. அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு பெரிய டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஆயில் தான்.
என்ன ஆயில் எடுக்க வேணாம்னு சொல்றீங்களா? ஓகே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற பண்ண நகைச்சுவையே சொல்ற மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த கற்காலத்துக்கு கொண்டு போறது அப்படிங்கிறது ஈரானை மட்டும் கிடையாது, இஸ்ரேலையும் தான். ஏன்னா இஸ்ரேலோட சென்ட்ரல் இஸ்ரேல்ல வந்து பாத்தீங்கன்னா மிசைல் தாக்குதல், ஈரானோட மிசைல் வந்து போய் விழுந்திருக்கு. ஸோ ஒரு ஜோன், இண்டஸ்ட்ரியல் ஜோன் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா போய் விழுந்திருக்கு. ஸோ இந்த மிசைல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேர் ஹவுஸ்க்கு பக்கத்துல போய் விழுந்துருச்சு அப்படிங்கிற சொல்றாங்க. எக்ஸாக்டா வேர் ஹவுஸ்ல விழுந்தா கொஞ்சம் பக்கத்துல போய் விழுந்திருக்கு. இதனால அதிகப்படியான டேமேஜ் நடந்திருக்கு. பார்த்தா ஃபுல்லா கருகுன மாதிரி தெரியுது. பட் இருந்தாலும் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு அந்த பில்டிங். கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் ஆகல. அப்சர்வர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது என்ன நடந்திருக்கு, ஏது நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் வந்து கோ த்ரூ பண்ணிட்டு இருக்காங்க. இது இனிஷியலா மார்க் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா மெஷின் பிளான்ட், ஒரு மெஷின் பிளான்ட், இந்த சிப் ப்ராசஸிங் டெக்னாலஜி இருக்கு இல்லையா, ஸோ அந்த கம்பெனியோட ஒரு வேர் ஹவுஸ் வந்து தாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மார்க் பண்ணதா சொல்லப்பட்டு வருது. ஸோ இஸ்ரேல்ல பேர் இழப்புகள் அப்படிங்கிறது வந்து நடந்துகிட்டே இருக்கு. பல பில்டிங்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆகுது. அதே போல இவங்களும் விமானங்கள் எடுத்துட்டு கொண்டு போய் லெபனான்குள்ள வந்து தாக்குதல்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வேற கதை. பட் இருந்தாலும் அங்கெல்லாம் என்ன பண்றாங்க, ஏதாவது பெனிஃபிட் கிடைக்குதானா? இல்ல. ஹிஸ்புல்லா தொடர்ந்து தாக்குதல்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஈரானை நீங்க ஸ்டோரேஜுக்கு கொண்டு போயிருவேன்னு சொல்றது எப்படி ஏற்புடையதா இருக்கு? ஏன்னா அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு லைனை நம்ம பார்த்தாச்சு. இதுல இஸ்லாமிக் ரெவல்யூஷன் காட் கார்ப் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தரப்பு வந்து செய்திகள் வந்திருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது உண்மையாலுமே யாரு கற்காலத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். அதாவது எங்க நாட்டோட தலைவர்களை கவர்ட்லி, அதாவது கோழைத்தனமா அசாசினேஷன் ஆபரேஷன் பண்ணீங்கல்ல ஈரானியன் ஃபிகர்ஸ். அதனால அமெரிக்காவோட அந்த உளவு பார்க்கக்கூடிய தொழில்நுட்பம் கம்பெனிஸ் எது இந்த பிராந்தியத்துல இருந்தாலும் எல்லாமே அடிச்சு தாக்கி அழிக்கப்படும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபிரிம், இது எல்லாம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் தான் பில்லரா இருக்கு இந்த டெரரிஸ்ட் அசாசினேஷன் அட்டெம்ப்ட். அது ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்க நாட்டோட தலைவர்களை தாக்குதல் பண்ணதை டெரரிஸ்ட் ஆபரேஷன் அப்படிங்கலாம் அவங்க கிளைம் பண்றாங்க. இந்த டெரரிஸ்ட் அசாசினேஷன் ஆபரேஷன்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்க தரப்புல இருந்து செஞ்சதுனால நாங்க அதுக்கு உதவியா இருக்கக்கூடிய டேட்டா சென்டர்ஸ் மேல கை வச்சிருக்கோம். அமெரிக்காவோட அமேசானா இருக்கட்டும், இந்த பெக்ரின் பகுதியா இருக்கட்டும், எல்லா பகுதியிலயும் ரெஸ்பான்ஸ்க்காக நாங்க தாக்குதல் பண்ணியிருக்கோம். எங்களோட ஒரு ஜெனரலோட அசாசினேஷன் பழிவாங்கும் விதமா வந்து நாங்க இது போல தாக்குதல் பண்றோம். ஏன்னா இங்கிருந்து தான் உளவு தகவல்களை எடுத்துக்கிட்டு அவங்கள அசாசினேட் பண்ணிங்க, அதனால நாங்க அடிக்கிறோம் அப்படிங்கிற போல ஈரான் தப்பு நியாயமா பேசுறாங்க. அதுவும் இன்னைக்கு நடக்கக்கூடிய தாக்குதல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிளவுட் டேட்டா சென்டர் நோக்கி வந்து மூவ் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு சர்வர் டவுன் ஆனா இன்னொரு சர்வர் வந்து பேக்கப் கிடைக்கும் அப்படிங்கிற போல விஷயங்களுக்கு வந்துருச்சு. இப்ப கிளவுட் டேட்டா சென்டர்ன்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால ஆரக்கிள் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கம்பெனி. இப்ப அந்த கம்பெனி யுனைடெட் அரேப் எமிரேட்ஸ்ல இருக்கு, அது மேலேயும் தாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்திகள் வருது. எல்லாமே மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஆரக்கிள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த எமிரேட்ஸ் யுஏஇ இருக்குல்ல, யுனைடெட் அரேப் எமிரேட்ஸ், ஸோ அது மேல வந்து தாக்குதல் நடந்திருக்கு. இதுக்கு ஈரான் தப்பு என்ன நியாயங்கள் சொல்றாங்க அப்படின்னா, ஈரானோட கராசி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா இறந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தால மிசைல் தாக்குதல்னால, ஸோ இந்த ஒரு காரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா நாங்க இது போல இன்டெலிஜென்ஸ் டேட்டா இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் தான் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஈரான் தரப்புன்னு சொல்லிட்டு பண்றாங்க. ஸோ இதுல 90வது வேவ் வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணிக்கிறாங்க ஈரான் சக்சஸ்ஃபுல்லா. ஸோ இந்த 90வது வேவ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தாச்சு எந்தெந்த நாடுகள் தாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் ட்ரூ ப்ராமிஸ் 4 மேப்போட வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ யூஏஇல இருக்கக்கூடிய ஒரு ரேடார் ஜஃபர் பேஸ்ல வந்து டெஸ்ட்ராய் பண்ணிக்கிறாங்க ஈரான். அல் சலீம் குவைத்ல இருக்கக்கூடிய அம்யூனிஷன் டிப்போ மேல வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் பண்ணி அழிச்சிருக்காங்க ஈரான். அகமது அல் ஜாபர் குவைத்ல இருக்கக்கூடிய ட்ரோன் ரெடி ஹேங்கர்ஸ் மேல தாக்குதல் பண்ணி அழிச்சிருந்துருக்காங்க. அல் ஜராக் ஜோர்டன்ல இருக்கக்கூடிய F-16 ஸ்குவாட்ரான் ஏர்பேஸ் மேல அட்டாக் பண்ணிக்கிறாங்க. அந்த வீடியோ பதிவு நம்ம போன பதிவுல கூட பார்த்திருப்போம். இது கூட வந்து பெக்ரின்ல இருக்கக்கூடிய அமேசானோட அமேசானோட AWS ஓட கிளவுட் கம்ப்யூட்டிங் சென்டரை வந்து பாத்தீங்கன்னா பெக்ரின்ல வச்சு டைரக்டா அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாம் என்ன தெரியுது அப்படின்னா ஹெவியான தாக்குதல்கள் இங்க மட்டும் கிடையாது, அடுத்தது இஸ்ரேலுக்குள்ளேயும் தாக்குதல் நடந்திருக்கு. டெல் அவீவ்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதிகளில் தாக்குதல் நடந்திருக்கு. ரெண்டாவது பென்குனியான் ஏர்போர்ட், ஸோ ரேடார்ஸ் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கு அந்த ஏர்போர்ட்ல. அது கூடவே அமெரிக்காவோட ஏர் பேசஸ், ஏரோ, ஸ்டன்னர், டேவிட் ஸ்லிங் சிஸ்டம், இதெல்லாம் எங்க வச்சிருக்காங்களோ அது மேல தாக்குதல் பண்ணியிருக்கோம்.
ரஃபேல் மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் ஃபேக்டரி மேல அட்டாக் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான ரீசன் இதுதான் அப்படிங்கிற ஈரான் தரப்பு வந்து கிளைம் பண்றாங்க. ஸோ ஈரானை பொறுத்த வரைக்கும் தெற்கு ஆக்குபேஷன், ஈரானோட தெற்கு ஆக்குபேஷன் கண்டிப்பா டெரரிஸ்ட் கையில் இருக்கக்கூடாதுன்றாங்க. அப்படின்னா ட்ரம்ப் அவர்களை இங்க கம்பேர் பண்றாங்களா அப்படின்ற கேள்விகள், இதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இதுல இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறாங்க. அதாவது அப்பாஸ் அக்ராச்சி அவர்கள் சொன்னார், தாக்குதலை பத்தி பார்த்திருக்கோம், எந்த அளவுக்கு ஈரான் தாக்கிட்டு இருக்காங்கன்னு. இப்ப உண்மையாலுமே ஸ்டோனேஜுக்கு போறது யாரு அப்படின்ற கேள்விகள் அப்பாஸ் அக்ராச்சி அவர்கள் சொல்லக்கூடிய போஸ்ட் பார்க்கும்போது நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்படி இருக்கும்போது ஸ்ட்ரைக் பண்ணி ஒரு சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுவும் குறிப்பா இந்த பிரிட்ஜ் நாங்க இன்னும் கட்டி முடிக்கவே இல்லை, அது மேல அட்டாக் பண்ணிட்டு ஈரான் பேச்சுவார்த்தைக்கு ஒன்றும் சரண்டர் ஆகணும்னா எப்படி நாங்களா, அது போல எந்த ஒரு எண்ணத்திலையும் கிடையாது அப்படிங்கிறது போல ஈரான் தரப்புல இருந்து தெளிவா வந்து பண்ண ஒரு தடவையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து அமெரிக்கா தான் முடிவுகள் எடுக்கணும். மிடில் ஈஸ்டை விட்டு மொத்தமா காலி வந்துட்டு போறாங்களா, இல்ல நாட்டோ நாடுகள் இங்க உள்ள கொண்டு வந்து சேர்த்து விட்டு இந்த பிரச்சனையை எஸ்கலேட் பண்ணுவாங்களா, இல்ல அமெரிக்கா தன்னிச்சையா அவங்களோட டேர்ம்ஸை ரெடி பண்ணுவாங்க, இல்ல ஈரானோட கோரிக்கையை ஏத்துக்குவாங்களா? இன்னும் கொஞ்ச நாள் தானே, என்ன நடக்க போறது வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணிட்டு உங்க சேனலோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை வச்சு யூடியூப் நாள் பேத்துக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்ப இருக்கணும் நம்பிக்கலாம். அடுத்த பேர் சந்திக்க. ஸ்டே சேஃப், பை.